ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ வச்சு எப்படி ஒரு ஸ்டோரி லைன் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு நம்மளோட அரசர்கள் ஸ்டோரி, அது மாதிரி ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு ஏஐ வச்சு எப்படி ஈஸியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு கதை வேணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சேட் ஜிபிடி போகிறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃப்ரீ, இதுதான், எதுவுமே காசு கிடையாது. ஸோ சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ண உடனே இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி எடுப்போம். ஸோ நம்ம எப்படி போடலாம்னா கிவ் மீ அன் ஷார்ட் ப்ரைசிங் ஸ்டோரி அபவுட் கிங் ராவணன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிங் ராவணனை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ போட்ட உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி டெல்லிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரிக்கான இமேஜஸ் வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டா ஏஐ போகிறோம். ஸோ அந்த இமேஜஸ்லாம் எதுலேருந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ தான். ஸோ மெட்டா ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெட்டா ஏஐயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ இமேஜ் க்ரியேஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த மெட்டா ஏஐ கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ சைன்இன் கேட்கும், சைன்இன் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரீ தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் சைஸ் வேணும்னு கேட்கும். 16 நீங்கள் யூடியூப் பண்ண போகிறீங்கன்னா 16:9 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ ராவணன் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ராவணன் எப்படி இருப்பார், ஒரு பழைய காலத்து ஒரு அரசர், பழைய காலத்து காஸ்டியூமில் வரணும். ஸோ அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். கிவ் image give me an image of ancient king with king costume and bold muscles with 10 heads. நம்ம தான் இந்த கிங்கை பற்றி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், 10 heads அண்ட் பேக்ரவுண்ட், அவர் இருக்க போகிற பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும். பேக்ரவுண்ட் ஷுட் பி thunderstorm, should be lightning. ஸோ ஒரு தண்டர் லைட்னிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தண்டர் லைட்னிங்னா வர ஒன்றும் இல்லை, ஒரு இடி மின்னல் அது மாதிரி இருக்கணும். ஸோ நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பழங்காலத்து கிங் எனக்கு கொடுங்க. அந்த கிங்கோட காஸ்டியூம் வந்துட்டு ஒரு அந்த காலத்து கிங் காஸ்டியூமாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு இதை விட்டுட்டோம், இந்தியன் கிங் காஸ்டியூம் வித் இந்தியன் கிங் காஸ்டியூம் அண்ட் போல்டு மசில்ஸ், நல்லா பஸ்ஸிலாக இருக்கணும். வித் 10 தலை இருக்கணும் பேக்ரவுண்டில். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம் நம்ம கமெண்ட்ஸை. இப்போ பாருங்கள், ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இமேஜஸ் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையானது பின்னாடி மின்னல் அடிக்கணும், நல்லா போல்டாக இருக்க ஒரு அரசர். ஸோ 10 தலை இருக்கணும், பட் இங்கே 3 தலை தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து அனிமேட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அனிமேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் என்ன ஆகணும், அப்படியே ஒரு மூவ் ஆகும், மோஷன் பிக்சர் மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த யூடியூப் வீடியோஸில் பார்த்த மாதிரி மூவ் ஆகுது பாருங்கள் இந்த இமேஜ். ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ராவணன் நம்மளுக்கு கிடச்சிட்டாரு. இப்போ இந்த ஸ்டோரி லைன் படி என்ன பார்த்தீங்கன்னா ராவணன் வந்துட்டு வேதாஸ் மியூசிக் இதெல்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லைனை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்டை மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஸோ நம்ம என்ன கொடுக்கணும், 10 years லேர்னிங் ஃப்ரம் திஸ் ஓல்டு டீச்சர். ஸோ அவர் வந்து ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிற மாதிரி, ஏன்னா அவர் வேதம்லாம் கற்றுக்கிட்டாருன்றாங்க. ஸோ அதனால் அதுக்கு நம்ம ஒரு இமேஜ் போடணும்ல. ஸோ அதனால் அதுக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம்.
ஸோ நம்ம எதுவும் பெருசாக மாற்றல, இங்கே என்ன இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம ஒரு கதை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ராவணன் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்கிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து வீடியோ மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அனிமேட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுவும் வந்து அனிமேஷனாக கிரியேட் ஆகிடும். பாருங்கள், இப்படி ஒரு மூவிங்கில் அனிமேஷனாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன பார்ப்போம், ராவணா வந்து சிவன் மேலே ரொம்ப இதுவாக இருந்தார். இப்போ ஆனர் ஸ்டோர்ஸும் சிவா கிஃப்டட் சந்திரஹாஸ் ஏதோ இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே 10 இருக்கட்டும். 10 worshipping Lord Shiva. அதே மாதிரி worshipping Lord சிவான்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே அரசர் வந்து சிவனை கும்பிட்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்க இமேஜஸ் பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிட்ற மாதிரி வரலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த இமேஜ் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டாக? ஸோ இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா, ஸோ இந்தியன் லார்ட் சிவான்னு கொடுத்துப்பாங்க. ஸோ ஒருவேளை இதெல்லாம் நம்மளுக்கு இமேஜ் வருதா, கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் எப்படி வேணால் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு எந்த இமேஜஸும் நல்லா வரல. ஸோ இந்த ஒரு இமேஜ் ஓகேவாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இமேஜ் இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் எடுத்துக்கலாம் இந்த பார்ட்டு. ஸோ அடுத்த பார்ட்டு போகிறோம். As a ruler, Ravana Lanka was known as a city of gold. ஸோ அவர் ஆண்ட நாடு வந்து ஒரு கோல்டுலேயே இருந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே வரோம். அதே மாதிரி நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா, ராவணன் வந்து ஒரு ஹை இடத்துல இருந்து பார்க்குறாரு ஒரு நாட்டை. அது மாதிரி பார்க்க சொல்ல போகிறோம். அப்போ தான் அவங்க நாடு தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா, அதே தான் இடம் மாற்றல. இந்த கிங் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒரு மலை மேலேயோ இல்லை ஒரு ஹைட்டாக இருக்க இடத்துல வந்து அவர் ஆள்ற கிங்டமை பார்க்குறாரு. ஸோ வியூயிங் இஸ் கோல்டன் ப்ராஸ்பரஸ் கிங்டம் ஃப்ரம் ஐ பிளேஸ் வித் ப்ரைட். ஒரு ப்ரைடோட அவர் ரூல் பண்ணுற கிங்டமை பார்க்குறாருன்னு போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இமேஜஸ். இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவரோட கிங்டம்லாம் தெரியுது நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுக்கலாம். 10 மினிட்ஸ். நம்ம இந்த ஐ பிளேஸை எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ இப்படி போட்டு பார்ப்போம். ஸோ இது மாதிரி போட்டால் நீங்களும் உங்களுக்கு வேணால் இந்த கமெண்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி இமேஜஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி போட்டோம்னா இமேஜஸ் நம்மளுக்கு கிடைச்சோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த முன்னாடி வந்த இந்த இமேஜே ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ நம்ம இந்த இமேஜே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜை அனிமேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ அனிமேட் கொடுத்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன்னா, நான் ஃபுல் ஸ்டோரியும் கிரியேட் பண்ணி காட்டல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் முடிஞ்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு அது வீடியோஸை கிரியேட் பண்ண காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜஸ் எல்லாமே வந்துருச்சு. நம்மகிட்ட ஸ்டோரி லைன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டோரி லைனை அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்ன சொல்ல போகிறோம்னா, கிவ் மீ தி அபவ் ஸ்டோரி இன் தமிழ். இப்போ தமிழில் அந்த ஸ்டோரி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ ChatGPT பாருங்கள், உடனே தமிழில் கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த தமிழில் இருக்கிறது இதை நம்ம வந்து வாய்ஸாக மாற்றணும். அது எப்படி மாற்றலாம்? ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் கூகுள் போயிடுங்க, கூகுள் க்ரோம் போயிடுங்க.
11 லேப்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. 11 லேப்ஸ். இதுவும் ஃப்ரீ தான். ஸோ இதுவும் காசு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. இதுவும் ஃப்ரீ தான். உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்டதுன்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் இதை லாகின் பண்ணுறதுனால இது காசு கேட்குமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இதில் காசெல்லாம் எதுவும் கேட்காது. ஸோ நம்ம இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம அப்படியே லாகின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் சைன்இன் வித் கூகுள் கொடுக்குறேன். அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னா உள்ளே போயிடும். ஸோ இதுதான் நம்மளோட 11 லேப்ஸ். இதுவும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இதுக்கும் காசு கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ நம்ம அந்த கிளிக் நெக்ஸ்ட்டு நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்கும். லாகின் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இது உள்ளே வந்துடும். இது இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கதையை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அப்படியே ஃபுல் கதையை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வாய்ஸ் எப்படி வேணும், மேல் வாய்ஸ் வேணுமா ஃபீமேல் வாய்ஸ் வேணுமா அது மாதிரி நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா இந்த வாய்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம வீடியோ க்ரியேஷனுக்காக சும்மா இந்த வாய்ஸை கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ ஜென்ரேட் ஸ்பீச் கொடுக்கலாம். பண்டைய காலத்தில் பொற்கோட்டையான இலங்கையில் மகத்தான மன்னன் இராவணன் ஆட்சி செய்தான். வேதங்களிலும் இசையிலும் புலமை பெற்றவன். அவனுக்கு இருந்த 10 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த வாய்ஸை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிரெயின்ன்ற வாய்ஸ் எடுக்க போகிறேன். இந்த வாய்ஸ் நல்லாயிருக்கு. இந்த வாய்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் டவுன்லோடு. ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 1 மினிட்ல உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ இது வந்துருச்சு பாருங்கள் 11 லேப்ஸு. ஸோ இதை ஒரு தடவை நம்ம ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். பண்டைய காலத்தில் பொற்கோட்டையான இலங்கையில் மகத்தான வாய்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் வழக்கம் போல் கிளிக் சாம்ப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த கிளிக் சாம்ப் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ரீ வீடியோ க்ரியேஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண வாய்ஸ் எல்லாமே இதில் போட்டு ஒரு வீடியோவும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் நியூ வீடியோ. ஸோ இன்னொரு சொல்கிறேன், இது கிளிக் சாம்ப். இது வந்து இதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ரீ வீடியோ மேக்கர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட்டுக்கு போகிறோம். இம்போர்ட்டுக்கு போயிட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்குது 11 லேப்ஸில். நம்ம இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண கதை. ஸோ இந்த கதையை கதை இருக்குக்கிட்ட இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ மெட்டாயை போயிடலாம். ஸோ நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜஸும் நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு கதைக்கு வந்து நம்ம வாய்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். பண்டைய காலத்தில் பொற்கோட்டையான இலங்கையில் மகத்தான மன்னன் இராவணன் ஆட்சி செய்தான். வேதங்களிலும் இசையிலும் புலமை பெற்றவன். அவனுக்கு இருந்த 10 தலைகள் வெறும் பயமுறுத்துவதற்காக அல்ல. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராவணனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் இங்கே ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த செட்டு போவோம். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் நல்லாயிருக்கோ அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட்டாக இந்த இமேஜ் எடுக்க போகிறேன். ஸோ இந்த இமேஜ் பக்கத்துலேயே டவுன்லோட் இருக்கா, அப்படியே டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜ் இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் போகிறோம், இந்த இமேஜ் எடுக்கிறோம். வந்துடுச்சு பாருங்கள், அப்படியே அப்லோடு கொடுக்குறோம். ஸோ இந்த இமேஜ் அப்படியே எடுத்து இங்கே போடுறோம். ஸோ நம்மளுக்கு கீழே வந்து வாய்ஸ், இப்போ இந்த ஃபோட்டோ போட்டோமா கீழே வந்து இந்த நமக்கு டவுன்லோட் பண்ண வாய்ஸ் அப்படியே கீழே போட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு இமேஜும் இது மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ செகண்ட் வந்து இந்த செட்லேருந்து நம்ம ஒரு இமேஜ் எடுக்கிறோம். இப்போ இந்த செட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் இதை வந்து அனிமேட் பண்ணிக்கிறேன். ஸோ அனிமேட் கிளிக் பண்ணுறேன், இதுவும் அனிமேட் ஆகிடும். பாருங்கள் இந்த இமேஜ் அழகாக அனிமேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு காட்டணுன்னு தான் எடுக்கிறேன். பாருங்கள் இதெல்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சு.
அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த இமேஜஸை நான் இப்போ நம்ம ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண வீடியோ. பண்டைய காலத்தில் பொற்கோட்டையான இலங்கையில் மகத்தான மன்னன் இராவணன் ஆட்சி செய்தான். வேதங்களிலும் இசையிலும் புலமை பெற்றவன். அவனுக்கு இருந்த 10 தலைகள் வெறும் பயமுறுத்துவதற்காக அல்ல, 10 திசைகளில். ஸோ இது மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு ஒரு இதாக டவுன்லோட் பண்ணி எடுத்து போட்டு இந்த வீடியோவை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா ஒரு ஷார்ட் வீடியோவை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கிங்கை வந்து ஒரு இதாக நினச்சிருக்கலாம். ஸோ ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல கிங் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்களோட வீடியோஸ் எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீடியோட லென்த் ஏறிக்கிட்டே போகுது பாருங்க நம்ம போட. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். நான் இன்னொரு தடவை இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி நீங்கள் ஒரு இதாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு வீடியோ கிரியேட் ஆகிடும். பண்டைய காலத்தில் பொற்கோட்டையான இலங்கையில் மகத்தான மன்னன் இராவணன் ஆட்சி செய்தான். வேதங்களிலும் இசையிலும் புலமை பெற்றவன். அவனுக்கு இருந்த 10 தலைகள் வெறும் பயமுறுத்துவதற்காக அல்ல, 10 திசைகளிலும் உள்ள அறிவை குறிக்கின்றன. இராவணன் இறைவன் சிவன் மீது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்துட்டு மங்கியில் வீலாகிங் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ நான் போடுறேன். ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே எதுவுமே நம்ம பே பண்ணுற மாதிரி கிடையாது. எல்லாமே ஃப்ரீ ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் வச்சு பண்ணுற வீடியோஸ் தான். தேங்க்யூ கைஸ். பாய்.